யார்கிட்டயுமே இறங்கி போகாத பாட்டிமா. சுந்தரி உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக சுந்தரி அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க. என் பேத்தி எப்படின்னா உயிரோட காப்பாற்றி கொடுங்க. அவளுக்கு எப்படின்னா இந்த ஆப்ரேஷன் செஞ்சு அந்த நோயிலிருந்து அவளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருந்தேன்னா அவள் கண்டிப்பாக ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டா. நான் ஒரு தூக்கு மாத்திரையை கொடுத்து அவளை தூங்க வச்சிடுறேன். அப்போ நீங்கள் அவளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இத அழுது சுந்தரி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. நைட் ஒரு 10 மணிக்கா அவளுக்கு ஒரு கஞ்சில ஒரு தூக்கு மாத்திரைய குடுத்து தூங்க வச்சுர்றாங்க. எல்லாருமே அவள தூக்கிட்டு போறதுக்காக வராங்க ஸ்ட்ரக்சர்ல அவள தூக்கிட்டு போறதுக்கு நின்னுட்டுருக்காங்க. டேவிடு, பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே. ஆனா பாட்டிமா மட்டும் கூட கூட வரல. அவங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ரோட கிராஸ் பண்ணி போகுது. அப்பதாம்மா பாட்டிமா வந்து அந்த காலிங் பெல்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க நம்புறாங்க அவங்க பேத்தி மறுபடியும் வந்து அந்த காலிங் பெல்ல அடிப்பாங்கன்றது. அவங்க கையால சுந்தரி மறுபடியும் பூச்சுடிப்பான்ற நம்பிக்கையோடயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் கிளைமாக்ஸ். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.